மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானோட பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் உஷ்ணமான கிரகம், மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன் சொல்லலாம், பிராத்ருக்காரகன் சொல்லலாம். இந்த பிராத்ருன்னா என்ன அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி. பிராத்ருன்னா உடன்பிறப்பு. இந்த சகோதர சகோதரிகள் இதெல்லாம் செவ்வாய் தான். சில வீட்டில் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகிட்ட ஒற்றுமையே இருக்காது. ஏன்னா அங்கே செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த கிரகம். சில பேர் இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. இன்னும் கூட்டு குடும்பம் நிறையா இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் நல்ல ஆட்சியாக இருப்பார். ஆக பிராத்ருக்காரகன் செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் அவர் தனுசு ராசியில் இருக்கார். இப்போ 4/2/2024 முதல் அவர் மகர ராசிக்கு வரப்போகிறார். மகர ராசிக்கு 39 நாட்கள், அதாவது 13/3/2024 வரைக்கும் மகர ராசியில் ஜம்முன்னு உட்கார போகிறார். என்ன அப்படின்னா, மகர ராசி அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் லாஜிக். கடகத்தில் இந்த செவ்வாய் பகவான் நீச்சம். அப்படியே 7வது பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் உச்சம். ஏன் கடகத்தில் நீச்சம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதேமாதிரி இந்த மகரத்தில் உச்சம் அப்படின்னா, மகரத்துக்கு யார் அதிபதி? சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் வேலையாட்களோட அதிபதி. அதாவது நிறைய வேலைக்காரங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் தான் ஆதிக்கமாக இருக்கும். அந்த வகையில் இவர் இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தளபதி. இந்த படைத்தளபதி அங்கே போய் உட்காந்தன்னா உச்சமாகி எல்லாரையும் வேலை வாங்க வரணும். படைத்தளபதி எல்லாரோடையும் வேலை வாங்குறது தான். அதனால தான் அங்கே செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். உச்சமாகி 39 நாட்கள் அங்கே இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போகிறார். அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது உபஜய ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 இருந்தால் ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா என்னதான் உஷ்ணமான கிரகம் அப்படி இப்படின்னாலும் மங்களக்காரகன். மங்களம் அப்படின்னாலே சுபம், சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர் செவ்வாய் பகவான். அதனால தான் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தனி பதிவு கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த 2, 4, 7, 8 இதிலலாம் இருந்தாக்க செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம். லக்னத்திலேருந்து சந்திரன்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா தேவையில்லை. ஆனால் லக்னத்திலேருந்து பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் பார்க்கணும். அதனால தான் தோஷம்னு சொல்கிறது. ஆக இந்த மங்களக்காரகன் இந்த 39 நாட்கள் மகர ராசியில் உச்சம் அடைஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான செவ்வாய் பகவானின் பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மங்களக்காரகன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, அதே சமயம் களத்திராதிபதி. நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் யோகமே கிடச்சிருக்கு. கரெக்டாக திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக உட்காந்துடல, ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு சில பாக்கியங்கள்லாம் கிடச்சிருக்கு, ஒரு வருமானம் ஒரு நிலையாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, அதே சமயம் களத்திராதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துல. 3ஆம் இடம் அப்படின்னாலே அற்புதங்க. என்ன அற்புதமாக உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி. ஏன் உத்தியோகத்தில் நீங்கள் மேல் அதிகாரிகளையே ஒரு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு தைரியம் இருந்தது. அதே சமயம் தொழில் வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா பங்குதாரர்கள்லாம் உங்களோட ஒரு பவரை பார்த்துட்டு ஒரு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உங்ககிட்ட ஒரு சரண்டர் ஆகிட்டாங்க. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள்லாம் இருந்தது. முக்கியமாக இந்த துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருந்திருக்கு. என்ன சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெற்றிருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப நாள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. என்ன ரொம்ப வருஷம் சொல்லனா துயர். என்ன இன்னமும் துலாம் ராசி அன்பர்கள் எனக்கு எழுதிட்டு இருக்கீங்க, சில பிரச்சனைகள் இருக்குது, சில குழப்பங்கள் இருக்குதுன்னு. கண்டிப்பாக இதெல்லாம் சுய ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சாதாரணமாக இந்த இது கிரக சாரங்களோட அமைப்பு. என்ன ஒவ்வொரு கிரகம் இப்படி போகிறது, இது பொது பலன், இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. உங்களோட சுய ஜாதகம் என்ன அதுதான் சொல்லுவாங்க, விதி மதி கதி.
விதிங்கிறது உங்களோட லக்னம், மதிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? 9ஆம் இடம் கதி. அதாவது இந்த வாழ்க்கையில் நீங்கள் இதுதான் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கதி. அதனால தான் 1, 5, 9 அதை சொல்கிறது. என்ன, 1ங்கிறது லக்னம், 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், 9ங்கிறது பாக்கியஸ்தானம். இந்த 3 தான். அதனால தான் இதுக்கு லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறது. இந்த 3 நல்லா இருந்தது ஒருத்தர் அப்படின்னா பெரிய லெவலில் இருப்பாங்க. அதனால தான் அந்த சுய ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். மற்றபடி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துலேருந்து நிறைய ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துருக்காரு, ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காரு, ஒரு சமாளிப்பை கொடுத்துருக்காரு. எல்லா விஷயத்துலையும் சமாளிச்சிட்டிங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு உச்சமடைகிறார். மகர ராசியில் உச்சம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல இருக்கிறது சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டமமாக இருந்தால் தான். மற்றபடி இந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறது ரொம்ப அற்புதம். உங்களோட தைரியம் இன்னமும் தொடரும். என்ன, நிறைய ஒரு நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா நீங்கள் உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு கால் டாக்ஸி ஓட்டின்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு அந்த வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் பொறுப்பாக இருக்கணும். என்ன, சில பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் கிடச்சிது, சரி போகிறோம் நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கூடாது. சம்பாதிக்கிற நேரத்தில் தான் சம்பாதிக்கணும். அதனால் உங்களுக்கு அந்த சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல இருந்துட்டு அற்புதமாக கொடுப்பார். அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நாளாக இடமாற்றம் சரியாக அமையலையே நினச்சிட்ருக்கீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் அருமையாக கிடைக்கும். முக்கியமாக இந்த அரசியல்வாதிகள், இந்த துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்க நியாயம் நேர்மைன்னே பேசிகிட்டு இருப்பீங்க. அதை அரசியலுக்கெல்லாம் ஒத்து வராது. அரசியலில் நெளிவு சுழிவு தான் வேணும். நியாயம் நேர்மையெல்லாம் அப்புறம். அந்த வகையில் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இப்போ அருமையான ஒரு பயணங்கள்லாம் கிடைக்கும். அதனாலே மக்களோட செல்வாக்கு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விரும்பி இடமாற்றம், அதாவது இந்த இடத்துல போய் வேலை செஞ்சால் நல்லா இருக்கும், எப்படி இடமாற்றம் கிடைக்க போகிறது? ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இது பண்ணிட்டு இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் ஒரு நல்ல இடம் கிடைச்சா நல்லா இருக்குமே, நல்ல ஒரு ஊர் போகலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் அதேமாதிரி அந்த இடமாற்றம் அருமையாக கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன் அப்படின்னா வருமானம் ஒரு நிலையாக உங்களுக்கு வரதுனாலேயே ஒரு நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தபடியாக குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடக்கும். ரொம்ப நாளாக தள்ளிப்போன அந்த திருமண யோகம், புத்திரபாக்கிய யோகம் இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம்லாம் அற்புதமாக கிடைக்கும். இந்த வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளியூரில் போய் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளம் இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இடமாற்றம், இங்கேருந்து அங்கே போய் தானே படிக்க முடியும். ஆன்லைன் அப்படின்னா இங்கேயே உட்காந்து படிக்க போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே போய் படிக்கணுங்கும்போது அந்த சிச்சுவேஷன்லாம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். நல்லா உபயோகப்படுத்திக்கோங்க. தொழில் வியாபாரம், இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க தொழில் வியாபாரங்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு லாபமும் வந்துட்டுருக்கும், சில சமயம் நஷ்டமும் வந்துட்டுருக்கும். ஆனால் சமாளித்து நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அந்த வகையில் இப்போ என்னென்னா ஒரு லாபகரமான போக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். கொஞ்சம் இப்போ ஒரு சின்ன இதில் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு ஓரளவுக்கு சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம், இல்லை ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரலாம்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த நேரத்தை அவங்க உபயோகப்படுத்திக்கலாங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகிற ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குங்க. முக்கியமாக இந்த சுகஸ்தானத்தில் வர செவ்வாய் அப்படிங்கிறதுனால தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதாவது அவங்களுக்கு எதனா மருத்துவ செலவு இருந்துன்னா அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி தாய் வழி உறவுகள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க உங்களுக்கு. முக்கியமாக உற்றார் உறவினர்களின் ஆதரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அளவில் இருக்கும். அவங்களாம் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக அனுகூலமாக இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மற்றபடி நீங்கள் எல்லாரையுமே வசீகரிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால எல்லாரையுமே நீங்கள் உங்களோட பொன் சிரிப்பாலேயே வசீகரிச்சிடுவீங்க. அந்த வகையில் உங்களுக்கு சில நன்மைகள் இந்த உறவுகள் மூலமாக கண்டிப்பாக கிடைக்குங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நன்மைகள் கிடைக்கணும், இன்னும் அதிகமாக நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுவும் வள்ளி தேவசேனாவோடு இருக்கிற முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முக்கால்வாசி கோயில் அப்படி தான் இருக்கும். வள்ளி தேவசேனா சமேத
முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க. தினந்தோறும் கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது உங்களுக்கு பெரிய பூஸ்ட்டு. புரியுதா? டெய்லி நீங்கள் சொல்லிட்டு வர 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 உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும், எடுக்கிற காரியங்களில் வெற்றி கிடைக்கும், எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சுகஸ்தானத்துக்கு வர செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாவதற்கு வருமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும். ஆக இந்த சிறு சிறு பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறதுனாலேயே இந்த சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமடைந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு உச்சத்திற்கு உங்களை கொண்டு செல்வார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.